ஆக்னஸ் என்ற அன்னை தெரசா 1910 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26 நாள் யுகோஸ்லாவியாவில் உள்ள அல்பேனியாவில் ஸ்கோப்ஜே என்ற ஊரில் பிறந்தார். இவரது இயற்பெயர் ஆக்னஸ் கோன்சா புஜாக்சோ. தந்தை நிக்கோலா புஜாக்சோ, தாய் டிரானா புஜாக்சோ. இவர்களுக்கு 3 பிள்ளைகள். கடைக்குட்டி மகளாக பிறந்த அன்னை தெரசா தமது இறை ஆர்வத்தை தம் பெற்றோரிடம், பங்கு தந்தையிடம், நண்பரிடம் என்று பலரிடமும் சொல்லிக்கொண்டே இருந்தார். அதன் பயனாக அன்னை தெரசா தமது 18வது வயதில் லொரேட்டோ என்ற சபையில் சேர்ப்பிக்கப்பட்டார். அயர்லாந்து டூப்ளின் நகரில் ரக்வர்லாம் என்ற மடத்தில் இருந்த அன்னை தெரசா டிசம்பர் மாதம் 1928 ஆண்டு இந்தியாவிற்கு கப்பல் ஏறினார். 1929 இந்தியா வந்து சேர்ந்த அன்னை தெரசா கொல்கத்தாவில் டார்ஜிலிங் நகரில் லொரேட்டோ மடத்தில் தமது நவ சந்நியாச பயிற்சியை தொடங்கினார். மொழிதான் மனிதனின் உயிர் என்பதை புரிந்து கொண்ட அன்னை தெரசா இந்தியா வந்த சில வருடங்களிலேயே இந்தியிலும் வங்காள மொழியிலும் சரளமாக பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டார். லொரேட்டோ மடத்தில் இருந்து கொண்டே வரலாறு, புவியியல் பாடம் நடத்தும் ஆசிரியையாகவும் பணிபுரிந்தார். இவரது அன்பு பணியில் கல்வி பணி தனித்துவம் வாய்ந்ததாகவே இருந்தது. புனித குழந்தை தெரசம்மாள் மீது அளவு கடந்த பக்தி இருந்ததால் ஆக்னஸ் என்ற தமது இயற்பெயரை தெரசா என்று மறுபதிவு செய்து கொண்டார். 1937 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 தேதி தமது நித்திய வார்த்தைப்பாட்டை கொடுத்ததிலிருந்து அப்போதைய வழக்கப்படி மதர் தெரசா என்று அழைக்கப்பட்டு வந்தார். அன்னை தெரசாவின் தொண்டு எல்லா விதத்திலும் பறந்து விரிந்து காணப்பட்டது. இதன் எதிரொலியாக அன்னை தெரசாவின் அன்பு பணி உலகம் எங்கும் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்தது. அதன்படி 1965 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1 தேதி மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி சபை திருத்தந்தை 6 சின்னப்பரால் போந்துபிக்கல் அன்பே தங்களது, அதாவது பரஸ்பர அங்கீகாரம் நிலைக்கு உயர்த்தப்பட்டது. அன்னை தெரசாவின் அன்பு பணியும் அவரது உழைப்பும் இந்தியாவையே அசர வைத்தது. ஓய்வில்லாமல் வேலை, உறக்கமில்லாத சிந்தனை இரண்டும் இருந்து கொண்டே இருந்ததால் விருதுகள் வந்து குவிந்த வண்ணமாய் இருந்தன. அன்னை தெரசாவிற்கு அளிக்கப்பட்ட விருதுகளுள் 1962 பத்மஸ்ரீ விருது, 1971 23ஆம் அருளப்பரின் சமாதான விருது, 1971 ஜான் கென்னடி பன்னாட்டு விருது, 1972 ஜவஹர்லால் நேரு விருது, 1973 தாம்பிள்டோன் ஆக்ஸ்போர்ட் விருது, 1975 ஆல்ஃபிரட் சீசர் பன்னாட்டு விருது, 1979 நோபல் பரிசு ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. 1980 பாரத ரத்னா விருது, 1983 லண்டன் விருது, 1987 ரஷ்ய விருது, 1979 அமெரிக்கா விருது. And I'm very happy to receive it in the name of the hungry, of the naked, of the homeless, of the crippled, of the blind, of the lepers, of all those people who feel unwanted, unloved, uncared, throwaway of the society. அயராமல் அசராமல் 60 ஆண்டுகள் அன்பு பணியினை செய்த அன்னை தெரசா மூப்பின் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டார். கடைசியாக ரோம், நியூயார்க், வாஷிங்டன் என்று பயணத்தில் இருந்த அன்னை தெரசாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமானதால் 1997 ஜூலை மாதம் கொல்கத்தா திரும்பினார். மனிதமும் புனிதமுமாயிருந்த அவரது அன்பு பணி 1997 அவரது 87வது வயதில் முடிவடையும் என்று யாருக்குமே தெரியாமல் இருந்தது. 1997 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5 தேதி இரவு 9:30 மணிக்கு அன்னை தெரசா இறைவனடி சேர்ந்தார். கொல்கத்தா புனித தோமையார் பேராலயத்தில் அவரது பூத உடல் வளர்த்தப்பட்டது. ஜாதி, மதம், மொழி, இனம் என்று
எந்தவித வேறுபாடின்றி ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டு அவருக்கு மரியாதை செய்தனர். 8 நாட்களுக்கு பிறகு உலக நாடுகளிலிருந்து அதிபர்கள், பிரதமர்கள், அரசர்கள், அரசிகள், தூதுவர்கள் என்று அனைவரும் வந்து கூட 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி மனிதமும் புனிதமுமாயிருந்த அன்னை தெரசாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்றோர்களின் உடல்களை ஏந்திச் சென்ற அதே கவச வாகனம் அன்னை தெரசாவின் உடலையும் ஏந்திச் சென்றது. இந்திய அரசு அன்னை தெரசாவிற்கு மரியாதை கொடுத்து